ஃபாரின்லேருந்து எனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு மாமா. ஆனால் அதில் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா வயசு கம்மி பண்ணி போடணும் மாமா. ஆனால் என்ன பண்ணுறது, யாரை பிடிக்கிறதுனாமோ ஒன்றும் தெரில. ஏய் மாமரூல் ஏன்டா கவலைப்படுறா? வயசு தாண்டா கம்மி பண்ணி போடணும். அது சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம்டா. மணி தாண்டா 10 தாண்டா ஆகுது. 3 மணிக்குள்ள உனக்கு வாங்கி தந்தாருண்டா. எத்தனை வருஷம் தான் குறைச்சி போடணும்? ஒரு 2 வருஷமா 3 வருஷமா குறைச்சி போட்டு வாங்கிட்டான் மாமா. A few hours later. ஏய் அந்த ஆளுங்கடா. அவரா உள்ளதா இருக்காரு. ஏதோ ஆடு மாட்டி சாட்டுக்க 2000 ரூபா போட்டாரு. ஃபுல் பார்ட்டியோட இருக்காரு, போய் பாரு போ. உள்ளதா இருக்காரு அந்த ஆளு. இன்னைக்கு பாடுறா. மாமாப்ல என்ன டென்ஷனா இருக்கா? உனக்கு மரியாதை அவ்வளோதான். என்னையா பண்ண அப்ளிகேஷன்ல? ஏடா சர்டிஃபிகேட்லாம் வந்துருச்சா? வேலை ஓகேவா? என்னது ஓகேவா? யோ நீ பண்ணி வச்ச வேலையால இனிமேட்டு நான் ஃபாரினே போக முடியாதுயா. ஃபாரின் போகலாம்டா, யூரின் போடா. மாமனு பார்க்குறல மரியாதையெல்லாம் பேசிடணும் ஞாபகத்துக்கு. ஐயாடா கொடுத்து காசு தான் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருந்தேன். அப்புறம் என்னடா? சர்டிஃபிகேட்லாம் வாங்கி தான் கொடுத்தேன். ஆனால் கரெக்டாக வாங்கி கொடுத்தியா? அது என்னடா தப்பு? 2-3 வருஷம் கேட்டேன். நான் 4-5 வருஷமா போட்டு கொடுத்தேன். யோ வயசை கம்மி பண்ணி போடியா, ஆனால் வருஷத்தை கம்மி பண்ணி போட்டிருக்க. ஒன்னால எனக்கு வயசு ஏறி போச்சுயா. ஏண்டா மடையா, வருஷத்தை குறைச்சி தாண்டா போட்டிருக்கேன். 96லேருந்து 99 தாண்டா போட்டிருக்கேன். யோ வயசை குறைச்சி போடியானா என்னோட ஒரிஜினல் பர்த்டேட் 1996. நீ குறைச்சி போடுறோங்கிற பேர்ல 1991 போட்டுருக்க. ஏதாவது அறிவு இருக்காயா? வயசு மாத்த 5000 ரூபா கொடுத்தியா? அவன்கிட்ட பேரம் பேசி 3000 ரூபா தான் கொடுத்தேன். ஒருவேளை அதனால பண்ணிருப்பானோ? ஏய் வேணா உனக்கு வயசு தாண்டா குறைச்சி போடணும். வயசை குறைச்சி போடணுமா வருஷத்தை குறைச்சி போடணுமா? கரெக்டாக சொல்லு. இன்னொரு 5000 ரூபா கூட போய் குறைச்சிட்டு வந்துடுறேன். எதுக்கு 5000 ரூபா? ஆல்ரெடி பேரம் பேசி வச்சிருக்கல 3000 ரூபான்னு. அதுவும் இல்லாமல் என்னோட 2000 ஓண்ட தான் இருக்கு. நான் 1000 ரூபா தரேன். ஒழுங்கா வேலையை முடிச்சு கொடு. 1000 ரூபா கொடுத்தா அவன் ஒத்துக்க மாட்டான்டா. யாரையா ஒத்துக்க மாட்டா? வேற யாரு? நான் தான் மாப்ள. நீதானா? வீட்டுல கோழி குழம்பு கொதிக்குது, எலிபண்டு கேட்டுல